சோ வேலை இல்ல, எக்ஸாம் நடக்க மாட்டேங்குது, பிராடர் எக்கனாமிலயும் பிரச்சனை, அப்படி தோய்வு இப்படின்னு இருக்கும்போது இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நம்ம காலில் நிக்கணும். சோ ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் பண்ணிடலாம். பேசிக்கா வந்து இன்ஃபிளேஷன் 1% 2% இதெல்லாம் நம்ம சொல்லலாம். பட் அதை நீங்களோ நானோ இல்ல வேற யாரோ அதை பார்க்க போறது. நம்மளோட மெட்ரிக் என்னன்னா, நம்ம படிச்சதுக்கு நமக்கு வேலை இருக்கா, நல்ல வேலையா இருக்கா, நல்ல சம்பளம் இருக்கா, நம்ம வாங்குற சம்பளத்துல நம்மளோட வாழ்க்கையை ஓட்ட முடியாது, சேமிக்க முடியாது. நீங்க பேசுறீங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய கம்பெனிங்க வந்து எனக்கு தேவையானவங்க வந்து எனக்கு வந்து ஜாயின் பண்ணலன்னு நிறைய கம்பெனிங்க சொல்லுது. குட் அமௌண்ட் ஆஃப் கம்பெனிஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேயே வருது, we are searching for people and I am not getting the person who, I mean, எனக்கு வேண்டியவங்க கிடைக்க மாட்டேன்றாங்க அப்படின்றத சொல்றாங்கல்ல. இது உலகம் ஃபுல்லா இருக்கிற ப்ராப்ளம். இது வந்து இந்தியால மட்டும் இல்ல. பட் வந்து அப்போ அந்த எஜுகேஷன் சிஸ்டம் தேவையானது கொடுக்குதா அப்படின்றதுதான் பிரச்சனை. தேவையான கோச்சிங் சென்டர் வேண்டாம் சார். இல்ல காலேஜஸ்ல ஸ்கில்ஸோட வராங்களான்றது. இப்போ முன்ன பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுல போறவங்களுக்கு கண்டினியூஸ் ட்ரைனிங் வந்து குடுக்குறாங்க. அவங்களோட ட்ரைனிங் சிஸ்டமே நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோ ஸ்டேட் கவர்மெண்டோ பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாஃப் ட்ரைனிங் காலேஜஸோ இல்ல அவங்க எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட வந்து டைப் வச்சு பண்றாங்களோ அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. ஐஐஎம்க்கு அனுப்புவாங்க, ஐஐடிக்கு அனுப்புவாங்க, கண்டினியூஸா ட்ரெயின் பண்ணிட்டே இருவீங்க. ஏன்னா லைஃப் லாங் அவங்க எம்ப்ளாயிஸ். அந்த மாதிரி வந்து பிரைவேட் கம்பெனிஸ் பண்றதே கிடையாது. ஒரு ஆன்லைன் ஏதோ ஒரு கோச்சிங் இவங்களுக்குள்ள இருக்க வச்சுதான் பண்றாங்க. சோ பட் பண்றது கிடையாதுன்னா, இப்ப ஏர் இந்தியா வந்து கைமாறதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் ஏர் இந்தியா ஜஸ்ட் பிகேம் ட்ரைனிங் சென்டர் ஃபார் பைலட்ஸ். அதனாலதான் அவனால ஓரளவுக்கு மேல மெயின்டைன் பண்ண முடியல. அதனாலதான் அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வித்துட்டு போயிட்டாங்க. இது ஒரு ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான ரீசனிங். நிறைய அதுல பாலிடிக்ஸ் இருக்கு. தேவையில்லாத ரூட் எல்லாம் அவங்க ஏர் இந்தியா போனாங்க, தேவையில்லாத ஏர்போர்ட் எல்லாம் போனாங்க விஐபிஸ்க்காக. அவங்க வந்து as a government organization they have to touch the remote areas also. நீங்க வந்து லாபம் காட்டுற ரூட்லயே ஓட்டிட்டு இருக்க முடியாது இல்லையா? கரெக்ட். பட் அதுக்கான அது எவ்வளவு நேரம் பண்ணலாம், எத்தனை திடீர்னு ஒரு விஐபி இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போனா அதுக்கு ஒரு ஏர்போர்ட் கட்டி அதுக்கு வந்து ஒரு ஃபிளைட் விட்டா அது உலகம் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் வந்து பெரும்பாலும் நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து சில ஏர்லைன்ஸ் தான், பல கண்ட்ரீஸ்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டோட தான் ஓடிட்டு இருக்கு. இது வந்து அது இட் இஸ் நாட் அ வெரி வயபிள் பிசினஸ். ஈவன் தோ எல்லாருக்கும் ஃப்ளை பண்ணோண்டு இருந்தாலுமே இட் இஸ் நாட் அ வெரி வயபிள் பிசினஸ். அதுதான் பிரச்சனை அதுல. பட் அது ஒரு இண்டஸ்ட்ரியா நம்ம போனோம்னா அது பேசிட்டே இருக்கலாம். பட் இங்க வந்து இந்த இளைஞர்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு. சோ இதுல ஃபைனலா வந்து எல்லாரும் நம்பிட்டு இருந்தது கோர்ட். பட் கோர்ட்ல வந்து கேஸ் போய் போடலாம். மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் போய் கேஸ் போடலாம். அது கான்ஸ்டிடியூஷனே அந்த ரைட்டை கொடுக்குது உங்களுக்கு அதிருப்தி இருந்தா. ஆனா அப்படி போடுறவங்கள ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு பாரசைடுனோ ஒரு காக்ரோச்சனோ சொல்ற விளக்கம் கொடுத்துட்டாரு. பட் ஆனா அவர் ஏதோ ஒரு வருத்தத்துல அதை சொன்னாரு. பட் அது ஆல்ரெடி பிரச்சனையில இருந்தவங்க இது ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜுரின்னு சொல்லுவாங்களா. ஆல்ரெடி எங்களுக்கு வேலை இல்லை, படிச்சதுக்கு வேலை இல்லை, படிக்க முடியல அப்படின்னு இருக்கும் போது அத பத்தி நாங்க கேஸ் போட்டோம்னா அப்ப நீங்க கேஸ் போட்டு இதை முடக்குறீங்க அதை முடக்குறீங்கன்ற மாதிரி அவர் சொன்னது இன்னும் வருத்தம் கொடுத்துச்சு. சரி, ஓகே. அப்படி பார்த்தா இந்த யங் பீப்புள், இந்த இளைஞர்னால ஒரு இம்பாக்ட் ஒண்ணு உருவாக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா, நம்புறீங்களா? கண்டிப்பா உருவாக்க முடியும். சோ இது வந்து ஏன்னா இப்பவே வந்து நிறைய இடத்த பேன் அந்த வெப்சைட் அதுக்கு இதெல்லாம் நிறைய பேன் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். பிகாஸ் தேர் சேயிங் தட் இட்ஸ் ஆன்டி நேஷனல் அப்படின்றத சொல்லி அவங்க நிறைய இடத்துல பேன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இதுக்கப்புறம் அவங்க வளர்றது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாங்க? சோ சிஜேபி வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா அப்படின்னா அது டவுட். சோ அவங்க வராங்களா? அவர் வந்து அமெரிக்கால இருந்து வரணும், அவரே வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்தாரு, நான் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க ஏர்போர்ட்லயே அப்படின்ட்டுன்னு. சோ இதெல்லாம் இருக்கு. பட் இளைஞர்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம், அதற்காக அவங்க வந்து ஓட் பண்றாங்களா இல்ல போராடுறாங்களா, அதனால மாற்றம் வருமா அப்படின்னா அதுக்கான காரணங்கள் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா வர முடியும். அதை யார் சேனலைஸ் பண்றாங்க பண்ணல, சிஜேபி பண்ணுதா இல்ல வேற பார்ட்டி பண்ணுதா இல்ல இந்த ரூலிங் பார்ட்டி அதை புரிஞ்சு நிறைய விஷயத்த மாத்துறாங்களா அப்படின்றலாம். எனக்கு லோக்சபா எலெக்ஷனுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. ஸோ 2 ஃபுல் பட்ஜெட்டே இருக்கு அவங்க கையில. ஸோ அதுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து இந்த அதிருப்தி எல்லாம் கலையறாங்களா அப்படின்றதும் இருக்கு. பட் இது 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 நடக்குமா நடக்காதா அப்படின்னு சாத்தியம் நம்ம வந்து 3 விதமா இதை நம்ம பார்க்கலாம். 3 பாயிண்ட் சேர்த்து பார்க்கணும். ஒன்னு வந்து இந்தியா இருக்கிற இந்த சவுத் ஏசியால ரீசெண்டா என்ன நடந்தது, இது ஒண்ணு. உலகம் பூரா வந்து ஸ்ட்ராங் மேன் ரூல் வந்து வந்தது. சோ அது எப்படி போயிட்டு இருக்கு அது. சோ ஏர்லி இண்டிகேட்டரா நமக்கு வந்து எதை நம்ம பார்க்க முடியும், அதுல நமக்கு தெரியுமா அப்படின்றது 3வது. சோ முதல்ல இந்த சவுத் ஏசியாவை நம்ம பார்த்துட்டோம்னா இதுல வந்து
லாங்கஸ்டா ஒரே ஆளு ஒரு பார்ட்டியை ரூல் பண்றது இந்தியால பிஜேபி தான். 2014 இருந்து ஆட்சி மாற்றமே இல்லாம ஒரே பிரதம மந்திரி, ஒரே கட்சி. அதுக்கு காரணம் வந்து ஒரு நிலையான ஆப்போசிஷன் இல்ல, அதுதான் மெயின் ரீசன். இப்போ உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி, சாரி டு கோட் ஹியர், அவர் சொன்ன மாதிரி நான் என்னமோ பிஜேபி வேற மாதிரி நினைச்சேன், பட் காங்கிரஸ்னால தான் பிஜேபி இத்தனை நாள் ஜெயிச்சுட்டு இருக்குன்னு சொன்னது எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. They don't have a befitting what is it, ஒரு strong opposition. That is the reason they are winning. இதுல இருந்து நான் மாறுபடுறேன். இது நம்ம இன்னொரு நாள் தான் பேசணும், ஏன்னா இதுவே தனியா ஒரு பெரிய டாபிக். ஏன்னா சோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், ஆப்போசிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். ஒரே ஒரு நபரை மட்டும் பத்தி சொல்றேன். ராகுல் காந்தி வந்து இந்தியா ஃபுல்லா பாத யாத்திரை போனார், கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் போனாரு. சோ அவர் வந்து பப்புன்னு சொன்னாங்க. பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, அவங்க பாட்டிய வந்து தீவிரவாதிங்க கொண்டுட்டாங்க அவங்க அபிஷியல் ரெசிடென்ஸ்லயே. அவங்க அப்பாவை வந்து எலெக்ஷன் கேம்பெயின் போது பாம் பிளாஸ்ட் பண்ணி தீவிரவாதிகள் கொண்டுட்டாங்க. ஆனாலும் அவர் இந்தியா ஃபுல்லா வந்து ஓபனா நடந்து போறாரு. இதுக்கு மேல வந்து ரொம்ப அதாவது ரொம்ப பாப்புலாரிட்டி குறைஞ்சி இருக்கும் போது பல கட்சி தலைவர்கள் பண்ணது அந்த பாத யாத்திரைன்னு அவர் போறாரு. அது போய் தான் வந்து 54 இருந்து 99 வரைக்கும் வருது. சோ ஆனா இதை எவ்வளவு மீடியா வந்து கவர் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் கவர் பண்ணவே இல்லை. இது யூடியூப்ல தான் கவர் பண்ணாங்க, இல்ல எக்ஸ் வலைத்தளத்துல தான் நிறைய வந்தது, பேஸ்புக்ல வந்தது. இப்படி ஒரு இருட்டடிப்பு நடந்தது அதுக்கு பின்னாடி. அதை யாரும் மறுக்க முடியாது. ரெண்டாவது, திருப்தி இல்ல ஆட்சியிலன்னு சொன்னவங்க எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க. சோ பின்னாடி ஒரு தலைவன் போலாம், ஆனா தலைவனுக்கு பின்னாடி ஆள் வரணும். சோ அது ஒரு பெரிய, அது தனி டாபிக், அதை நம்ம அப்புறம் பேசுவோம். சோ பட் இந்த சவுத் ஏசியால பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மால்தீவ்ஸ்ல வந்து ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது, அங்க பிரசிடென்ட் மாறுறாரு 2023. பாகிஸ்தான்ல வந்து 2024 எலெக்ஷன் நடக்குது, பல குளறுபடிகள். ஷபாஸ் ஷெரீப் வந்து இப்போ இருக்காரு, பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. ஸ்ரீலங்கால என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். வந்து ராஜபக்சே ஃபேமிலிக்கு அகைன்ஸ்டா எல்லாரும் வீதியில இறங்கி போராடினாங்க. பயங்கரமா எக்கானமி, அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம் எல்லாம் வேற, நம்ம இந்தியால இருக்க பொலிட்டிக்கல் சிஸ்டம் வேறங்க. இல்ல அதான் சொல்றேன், கம்பேர் பண்ண முடியாது. கரெக்ட், ஆப்பிள் டு ஆப்பிள் இல்ல. பட் சுத்தி என்ன நடக்குதோ அது ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். ஆஸ்பிரேஷன்ஸ் பக்கத்து நாட்டுல நடக்குது, நம்ம நாட்டுல நம்மளால பண்ண முடியாத, நம்ம ஏன் சேர்ந்து கை கோத்து ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் சிஸ்டம் that we cannot deny that. அதுக்கு போது அங்க இருக்கிறதெல்லாம் பண்ணாரு. இப்ப நேபாளல எல்லா இடத்துலயும் மன்னராட்சினா இப்போ நம்மளுதுனே எப்படி நடக்குது, வாரிசு ஆட்சி தான் நடக்குது. வெளிப்படையா நீங்க பாத்தீங்கன்னா எப்படி நடக்குது. வாரிசாட்சி நடந்திருந்தாலும் இந்த எலெக்ஷன்ல எல்லாம் மாறி போச்சே. அது இந்த ஒரு கட்சியில தானே தொன்று தொட்டு வந்து எத்தனை வருஷமா இருந்திருக்காங்க, கரெக்டா? சோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா என்டையர் ரீஜன்ல ஒரு மாற்றம் வந்துட்டே இருக்கு. சோ இது இம்பாக்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்னு தான் நம்ம பேசுறோம். கண்டிப்பா இருக்கும்னு என்னாலும் சொல்ல முடியாது. பட் சுத்தி இருக்கிற நாட்டுல எல்லாம் மாற்றங்கள் வந்துட்டே இருக்கு. இப்ப ஸ்ரீலங்கால இல்ல, ராகுல் காந்தி பத்தி சொல்றதால நான் சொல்றேன், அவரை வந்து ஓவர் ஷேடோ பண்ணனாலதான் அந்த அந்த பாத யாத்திரை வந்து ரொம்ப நல்லா ஐ மீன் பாப்புலாரிட்டி கெயின் பண்ணலன்றீங்களா? அப்படி இல்லையா? அவங்களுக்குன்னு நிறைய சேனல்ஸ் இருக்கு, அவங்களும் நிறைய டிவி சேனல் நடத்துறாங்க. அந்த அளவுக்கு இல்லையா? அந்த அளவுக்கு ஃபண்டிங்க நீங்க பாருங்க. ரெண்டு பார்ட்டிக்கு, சோ ஒரு பார்ட்டிக்கு ஃபண்டிங் எங்க இருக்கு, மத்த பார்ட்டிக்கு காங்கிரஸ்ல காசு இல்லன்னு சொல்றீங்களா? என்ன சார்? இல்ல இல்ல இல்ல, நீங்க வந்து பொலிட்டிக்கல் ஃபண்டிங்க்கு அவங்க டிக்ளேர் பண்ணிருக்கிற அமௌண்ட் வச்சு பாருங்க. நம்ம யூகத்துல எதை வேணா பேசலாம், அபிஷியலா டிக்ளேர் ஆயிருக்க. காங்கிரஸ் கட்சியில காசு இல்லன்னு சொல்ல கூடாது. நீங்க அபிஷியலா டிக்ளேர் ஆன அமௌண்ட பாருங்க, அக்கவுண்டே முடக்கனதும் இருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. இது அந்த கான்வர்சேஷன் கிடையாது. இப்போ வந்து சுத்தி இருக்கிற மாநிலங்கள் எல்லாத்துலயும், சுத்தி இருக்க கண்ட்ரிஸ் எல்லாத்துலயும் மாற்றம் வருது. சோ அத பார்த்து இங்க வருமானா அதற்கான சாத்தியங்கள் இருக்கு, கரெக்டா? சோ அது ஒண்ணு. என்னோட யூகம் தான், ஓகே, என்னோட யூகம் தான். ஆப்வியஸ்லி இது யாரும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்மேன் லீடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரேசில்ல தோத்துட்டாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த வருஷம் வந்து ஹங்கேரியில தோத்துட்டாரு. ட்ரம்புக்கு வந்து இப்ப நவம்பர்ல ட்ரம்புக்கு வந்து நவம்பர்ல என்ன பிரச்சனைனா, நவம்பர்ல மிட் டர்ம் எலெக்ஷன் நடக்குது. செனட்டும் காங்கிரஸும் அவங்க கையை விட்டு போனா வந்து கண்டிப்பா அவர் இம்பீச் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. சோ அப்ப அவருக்கும் அங்க ஒரு செக் வரும். செஞ்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம. அது
சோ இது இப்படி இருக்கு. சோ நமக்கு இமிடியேட்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வருஷம் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இதுல ஒரு 6 ஸ்டேட்டோ 7 ஸ்டேட்டோ வருது. இதுல முக்கியமா 3 ஸ்டேட் நாம் பாக்குறது பஞ்சாப், அப்புறம் வந்து உத்தரப்பிரதேஷ், அப்புறம் 3வது வந்து பாத்தீங்கன்னா குஜராத். மார்ச்ல வந்து பஞ்சாபும் உத்தரப்பிரதேஷும் எலெக்ஷனுக்கு வருது. மார்ச்ல அந்த பஞ்சாபோட எலெக்ஷன் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஏஏபி அங்க ரூலிங் கவர்மெண்ட். சோ டெல்லியும் பஞ்சாப் தான் அவங்க ரூல் பண்ணாங்க. சோ இப்ப பஞ்சாப் எலெக்ஷனுக்கு வருது, அதை ஜெயிக்கிறாங்களா ஜெயிக்கலையான்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பல பேர் வந்து இவங்க வந்து ஒரு செக்யூலர் காங்கிரஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா வருவாங்கன்ற மாதிரி ஏஏபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போது நினைச்சாங்க. ஸோ அந்த எதிர்காலம் 2029ல அவங்க என்ன ஃபோர்ஸோட போப்பாடுறாங்கன்ற அதெல்லாம் டிட்டர்மைன் பண்ண. ரெண்டாவது முக்கியமான எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூபி எலெக்ஷன் வந்து ஜெயிச்சாங்கன்னா, பிஜேபி அண்டர் யோகி ஆதித்யநாத் ஜெயிச்சாங்கன்னா, யோகி ஆதித்யநாத் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா வந்துருவாரு. அவர் ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்காட்டியும் சரி அவர் பவர்ஃபுல்லா தான் இருப்பாரு. எனக்கு அவர் பவர்ஃபுல்லா தான். சரி, ஓகே, அது உங்களோட யூகம். பட் பிரைம் மினிஸ்டரா வர அளவுக்கு பவர்ஃபுல்லா வருவாரான்றதான் நான் மீன் பண்ணேன். ஓகேங்களா? சோ இப்ப சீஃப் மினிஸ்டரா இருக்கு. 3வது எலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் குஜராத்ல வருது. குஜராத்தோட எலெக்ஷன் வந்து டிசம்பர்ல வருது. குஜராத்தோட எலெக்ஷன் டிசம்பர்ல வந்து அது ஏன் இம்பார்ட்டன்ட்னா 95ல இருந்து 32 வருஷமா கண்டினியூஸா பிஜேபி அந்த ஸ்டேட்டை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பல பேர் சொல்றதுன்னா ஆர்எஸ்எஸ் ஓட ஃபேக்டரி, ஈவன் தோ நாக்பூர்ல ஆர்எஸ்எஸ் இருந்தாலுமே ஹெட் குவார்டர்ஸ் இருந்தாலுமே குஜராத்ல தான் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களோட பாலிசிஸ் எல்லாம் அங்கதான் ட்ரை அவுட் பண்ணாங்க அப்படின்றது. மோடி, அமித்ஷா அவங்களுக்கு 2 பேருமே வந்து அந்த மாநிலத்துல இருந்து வந்தாங்க. 32 வருஷம் 7 டேர்ம் கண்டினியூஸா ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு இந்தியன் ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டு வந்து அவங்க சிபிஎம் ஓட அவங்க ஷேர் பண்றாங்க. வெஸ்ட் பெங்கால்ல சிபிஎம் வந்து 1977ல இருந்து 2011 வருஷம் வரைக்கும் 7 டேர்ம் 34 வருஷம் ரூல் பண்ணிருக்காங்க. சோ இப்போ வந்து 8வது டேர்ம் இவங்க ஜெயிச்சாங்கன்னா அந்த ரெக்கார்டை அவங்க பிரேக் பண்ணுவாங்க.